புது கட்சி தொடங்கி இருக்கிறதுனால அவரும் ஒரு ஒரு நியூ ஃபோர்ஸா வரப்போறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ணாமலை ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவராக இருந்தார். இப்போது தனி கட்சி தொடங்கி தனி கட்சி இல்ல ஒரு இயக்கமாக ஆரம்பித்திருக்காரு. அது தனி கட்சியாக உருவாகும்னு சொல்றாரு. உள்ளாட்சி தேர்தல்கள்ல உள்ளாட்சி அமைப்புகள்ல நம்ம போட்டியிடுவதற்கான ஒரு பயிற்சி பட்டறையை நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய இந்த முயற்சி நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஆரோக்கியமான முயற்சி தான் நான் பார்க்குறேன். மிஸ்டர் அண்ணாமலைக்கு வந்து ஏற்கனவே இருந்த ட்ராக் ரெக்கார்டு வந்து வி நெவர் சப்போர்ட்டட் ஹிம். முன்ன அவரோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, திடீர்னு ஜாட்டை எடுத்து அடிச்சுப்பாரு, பச்சை கலரில் வேஷ்டி கட்டிட்டு வந்துடுவார், திடீர்னு ஆடு எடுத்து தோல் மேலே போட்டுப்பாரு. அவரே தன்னை அனௌன்ஸ் பண்ணி நான் பத்தியான்னு கொஞ்சம் அட்டென்ஷன் சீக்கிங்காக இருந்தார். அது மேபி பிஜேபி கிட்டேருந்து வந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம். அண்ட் அவர் பண்ண மிகப்பெரிய தவறுகள் என்னன்னா, ஒரு அப்புறாணி ஒரு நன்னு ஒரு ஸ்கூலில் அவங்க ரொம்ப காலமாக இருந்த ஒரு 200 வருஷம் பழைய ஸ்கூலில் இருந்த நன்னை கொண்டு போய் அவங்க மேலே தேவையில்லாமல் குற்றச்சாட்டு சுமத்தி மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. வயசான ஒரு பாட்டியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பெண்களோட பாவத்தை வாங்கினவர் மிஸ்டர் அண்ணாமலை. ஆ அந்த மைக்கேல் பட்டியில் உண்மையிலே அவங்க கன்வர்ஷன் பண்ணியிருந்தா கூட ஏதோ நியாயம்னு சொல்லலாம். அப்படி நடக்கவே இல்லை. பொய் வழக்கெல்லாம் போட்டு தேவையில்லாமல் அது அப்படி நடக்கலைன்றது நிரூபணமும் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் முன்னாடி மிஸ்டர் அண்ணாமலை பண்ணதுனால அவர் மேலே பொதுமக்களாகி எங்களுக்கு நிறைய சந்தேக மனப்பான்மை இருக்கு. இவர் உண்மையில கரெக்டாக தான் இருப்பாரா, இவர் பிஜேபியோட பி டீம் சி டீம் டி டீமாக வந்து இறங்குறாரா, அதே பிஜேபி விஷத்தை வேற பாட்டிலில் போட்டு கொடுக்க போறாங்களா அப்படின்றது யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இப்படிலாம் யோசிக்க வேண்டியதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ பிஜேபி வந்து இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூலலாம் எவ்வளோ பெருசாக அதை எஸ்கலேட் பண்ணுறதுக்கு ஸ்னோபால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த ஏரியாலலாம் யார் ஜெயிச்சிருக்கா நீங்கள் பாருங்க. மதுரையில் யார் ஜெயிச்சிருக்கா, முஸ்லீம் ஒருத்தங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போது பாஜக மாதிரி ஹிந்துத்துவம் பேசக்கூடிய அந்த ஃபெனட்டிக் ஹிந்துஸ் இருக்கிறாங்கல்ல, மிலிட்டன்ட் ஹிந்துஸ்க்கு என்ன தோணுது, என்னது இது தமிழ்நாட்டில் ஹிந்துவிசம் ஏன் அப்படி பிழைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு புரியவே இல்லை, தமிழ்நாட்டில் தான் ஹிந்துவிசம் பிழைக்குது. ஹிந்துன்ற பேர் இப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தான் போனீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்க சராசரி மனிதர் என்னன்னு கூப்பிடுவீங்க? ஒரு ஒரு புக்கே இருக்குது, ஒரு நாவல் இருக்குது, அந்த நாவலோட பேர் த ஆப்கான். ஆப்கான்னா ஆப்கானிஸ்தானில் இருக்க ஒரு ஆள் இல்லையா? அப்போ அந்த ஊர்க்காரங்கள அந்த ஊர் பேர் சொல்லி தானே கூப்பிடுவாங்க. சைனாக்காரனா சைனீஸ்ன்னு சொல்லுவோம், பிரிட்டிஷ்காரனா பிரிட்டிஷ்னு சொல்லுவோம். இந்தியன் என்ன அந்த காலத்தில் இந்தியாவோட பேர் என்ன, ஹிந்துஸ்தான். அப்போ ஹிந்துஸ்தானில் இருக்கிற ஆள் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த ஹிந்து, ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹிந்துன்றது மதத்தின் பெயர் கிடையாது. இந்து என்பது அந்த ஊரோட பேர். ஹிந்துஸ்தானில் இருக்கிற ஆளுங்களாம் ஹிந்து அப்படின்னு பேர் இருந்தது. ஹிந்துஸ்தானில் இருக்கிற எல்லாரும் ஹிந்துன்னு யார் சொல்லியிருக்கா? பிரிட்டிஷ்காரன் பேரே இல்லை. அதுக்கு முன்னாடியே பர்ஷியன்ஸ் ஹிந்துஸ் தான் கூப்பிட்டுருக்காங்க நம்மள. கிரேக்க மனிதர்கள் நம்மளை ஹிந்து, அரபிக்காரங்களாம் நம்மளை ஹிந்துன்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஈவன் தான் நம்ம புலிக்கு என்ன தெரியுமா பேரு, டேமரிண்டு. டேமரிண்டுனா இந்தியாவிலேருந்து வந்த பேரிச்சம்பழம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ டமாரிண்டுன்னா அவங்க பேர் வச்சிருக்காங்க புலிக்கு, ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வந்தது. அப்போ ஹிந்துன்ற பேர் அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க? ஏன்னா இந்த ஊருக்கு ஹிந்துஸ்தான், ஹிந்துஸ்ன்னு நமக்கு பேர். அப்போ ஹிந்து என்பது எப்போ மதமாச்சு? பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மக்கள் யார், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, கிளாஸிஃபிகேஷன் வேணும் அவங்களுக்கு. அப்போ யார் யாரெல்லாம் ஒரே ஒரு சாமி கும்பிட்றாங்களோ அது ஈஸி. ஏன்னா நமக்கு தான் 33 கோடி, அவங்களுக்கு ஒரே ஒரு சாமி தானே. யாரெல்லாம் ஜீசஸ் கும்பிட்றாங்க, ஓகே கிறிஸ்டியன். யாரெல்லாம் அல்லா கும்பிட்றாங்க, சரி மொஹமதியன். முஸ்லீம் கூட சொல்லலாங்க, மொஹமதியன் தான் சொன்னாங்க. மிச்சம் மீதி இருக்கிறவங்கெல்லாம் லோக்கல்ஸ், இண்டிஜினியஸ் பாப்புலேஷன், ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹிந்துன்றது யாரை குறிக்குது? என்ன குறிக்குது? இந்த ஊரில் பிறந்த என்ன தான் ஹிந்துன்ற சொல் குறிக்குது. அப்போ நீங்கள் எப்படி அதில் வந்து வேற மற்ற ஐட்டம்லாம் கொண்டாந்து இறக்குறீங்க? ஹிந்துன்னா அவங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எப்படி வேணால் இருக்கலாம், என்ன மாதிரி கூட தான் இருக்கலாம். ஏன் உங்களால் அது புரிஞ்சிக்க முடியல? ஹிந்துன்னா பட்டம் போட்டுக்கணும், நாமம் போட்டுக்கணும், பட்டம் போட்டுக்கணும், எதுக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க? எதுவுமே போடாமல் ஹிந்து இருக்க முடியல. அத்வைத்தம்னா என்ன, எதுவுமே போடாமல் இருக்கிறது தானே. சங்கராச்சாரியர் ஹிந்துவா கிறிஸ்டியன்? அவர் ஹிந்து தானே. அவர் என்ன இப்போ கூட சங்கராச்சாரியரை போய் பாருங்க, அவர் எது மத குறியும் போட்டிருக்க மாட்டாங்க. சங்கராச்சாரியர் பூணூலே போட்டிருக்க மாட்டார். ஏன் சங்கராச்சாரியார் பூணூல் போடல? ஏன்னா ஏதாவது மத குறி போட்டிருந்தா அவர் ஸ்மார்த்த மதத்தை கடைபிடிக்கிறவரே இல்லை. அப்போ எதுவுமே போடக்கூடாதுன்னு தான் உங்க மதம் சொல்லுது. இப்பயும் அதே அண்ணாமலை அதே ஐடியாலஜியோட தான் பயணிப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இப்போ இந்த டாக்ஸிக் ஹிந்துவிசம் இருக்குல்ல, இந்த டாக்ஸிக் ஹிந்துவிசம் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் சனாதன இந்து மதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். இப்போ சனாதன இந்து மதம்னா என்ன? வழி வழியாக வந்த சில பண்புகள் இருக்குல்ல, மனிதர்கள் எல்லாத்துலேயும் ஒன்று தான், எல்லாரும் மனுஷன்தான், எல்லாருக்கும் வலிக்கும் தான், எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தான், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் அவனுக்கும் தோணும், நல்லவங்க கெட்டவங்கன்னு இருப்பாங்க, எந்த ரூபத்துலையும் நல்லவங்க இருப்பாங்க, எந்த ரூபத்துலையும் கெட்டவங்களும் இருப்பான்,
நல்லவனுக்கு வேற ரூலு, கெட்டவனுக்கு வேற ரூலு. இவ்வளோதான் சனாதன மதம். எந்த உலகத்துக்கு நீங்க போனாலும், நீங்க ஆப்பிரிக்கா காட்டுக்கு போனாலும், அமேசான் காட்டுக்கு போனாலும் இதே ரூல் தான். அங்கேயும் ஒரு தாய் இருப்பா, அவ பெத்த எல்லா பிள்ளைங்களும் ஈக்குவல் தான். இது பெருசு, அது சின்னதெல்லாம் சொல்ல முடியாது. யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய மரியாதை, யார் வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கம்மி மரியாதை. இவ்வளோ தான் எல்லா ஊர்லேயும் இருக்கிறது. அப்போ இதுதான் சனாதன ஹிந்து மதம். அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கடைபிடிக்கிறோம். மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க என்ன கடைபிடிக்கிறாங்க? இப்போ நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ராமனை நம்ம வழிபடவே மாட்டோம், முருகனை தான் வழிபடுறோம். ராமனையே வழிபடவே மாட்டேன்றோம். யாராவது ஒரு வீட்டில் போய் நீங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கு சீதான்னு பேர் வைக்க சொல்லுங்களேன், ஐயோ வேணாங்க அழுதுனே இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பேர் வைக்கக்கூடாது, அதெல்லாம் அபசகனங்கன்னு சொல்லுவாங்க. சீதை யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இருக்கட்டும் பரவாயில்ல நாங்கள் பேர் வைக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வேண்டாம், இது மங்களமாகவே இல்லை, இது அமங்கலமாக இருக்குது, வேணான்ற நினைப்பு இருக்குது. ஈவனோ வீட்டில் இந்த புக்கு வைக்கக்கூடாது, இந்த படம் வைக்கக்கூடாது, மகாபாரத படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? சண்டை வந்துடக்கூடாது, சொத்து பிரிக்கும் சுமூகமாக பிரிச்சுக்கணும், கசின்ஸ்குள்ளே சண்டை வரக்கூடாது அப்படின்னு அமைதியை விரும்புகிற தன்மை இங்கே இருக்குது. நார்த்தில் மட்டும் ஏன் அவங்களுக்கு ஏக கடவுள் தேவைப்படுது, ஏன் ராமர் தேவைப்படுறாரு அப்படின்னா அவங்க முஸ்லிம்ஸ் மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஏக கடவுள் ஒருத்தர் இருக்காருல்ல, எங்களுக்கும் ஒரே ஒரு கடவுள்னு சொல்கிறாங்க. அப்போ 33 கோடி என்னங்க பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு புரியல. அவங்க யாரை வெறுத்தாங்களோ அவங்கள மாதிரியே அவங்க ஆயிட்டாங்க. நாங்கள் யாரையுமே வெறுக்கல, நாங்கள் இஸ்லாமியர்களையும் வெறுக்கல, கிறிஸ்துவர்களையும் வெறுக்கல. அவங்கக்கிட்ட இருக்க பெஸ்ட்டு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எப்படி எங்களுக்கு மட்டும் பெஸ்ட் வந்தது? ஏன்னா நாங்கள் வாரே போகல, அவங்க கூட ட்ரேடு தான் பண்ணோம். எப்போவுமே யார் வந்தாலும் அவங்களோட ட்ரேட் பண்ணியிருக்கோம், அது கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்ககிட்டே நாங்கள் கற்றுருக்கோம், அவங்க எங்ககிட்டே நாங்கள் கற்றுக்குறாங்க. இப்படி டெவலப் பண்ணிகிட்டே வந்திருக்கிறோன்றதுனால நம்ம திங்கிங்கே வேறு. இப்படி ஒரு இந்து மதத்தை பற்றி அண்ணாமலை பேசினார்னா நம்ம கொஞ்சம் அவரை வெல்கம் பண்ணலாம். இந்த ஒரு டாக்ஸிக் ஹிந்துவிசமோட வேறு பாட்டிலில் போட்டு கொண்டாந்துருக்காருன்னா அது ஈஸியாக அம்பலப்பட்டு போயிடும். அப்புறம் இது வரைக்கும் வந்தவங்க கதை பேசினவங்க அவர் ஒரு ப்ராசஸ் சொல்கிறாரு. அதாவது நான் ஒரு அப்துல் கலாம்ன்ற பேரில் வந்து எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நான் கிளாஸ் நடத்த போகிறேன், அதுல வந்து அதுல யாரு தேர்ச்சி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ அப்துல் கலாம் பேர் ஏன் வேணும், ஒரு முஸ்லீம் பேர் வேணும். ஏன் முஸ்லீம் பேர் வேணும்? இங்க என்ன நம்ம எந்த மதத்தையும் நம்ம கண்டுக்கவே இல்லையே, நம்ம இன்க்ளூசிவா இருக்கிறோம்ல. நம்ம மதுரையில கூட முஸ்லீமை தானே நம்ம ஓட்டு போட்டு வச்சிருக்கிறோம். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம மற்ற இவங்க ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பேசுற மாதிரி ராமன் பேசினா ஒத்த கொடுப்பாங்க நமக்கு. இங்க ராமனே இல்லை, இங்க வேற ஏதாவது ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன ஐடியா பண்ணாலும் நீங்கள் நியாயமாக ஒரிஜினலாக ஆத்தென்டிக்காக நீங்கள் யோசிச்சா மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். நீங்கள் ஃபேக்காக செயற்கையாக சென்டிமெண்டலாக எங்களை வச்சு தான் கேம் ஆடலாம், மேனிப்புலேட் பண்ணலான்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம்ல. இல்லை அந்த அந்த பயிற்சி பொலிட்டிக்கல் கோர்ஸ் எல்லாம் அவர் நடத்தட்டும், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அவரையும் பெஸ்ட் என்னவோ அது பெஸ்ட் ஆஃப் அண்ணாமலை யூட்டிலைஸ் இட். எந்த ஆயுதம் கொடுத்தாலும் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அண்ணாமலையும் நல்லா இந்த மண்ணின் மைந்தர் தானே, அவர்கிட்ட நல்ல ஐடியாஸ் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். உண்மையிலே அது நமக்கான ஆயுதமா, எதிரியோட ஆயுதமா, ட்ரோஜன் ஹாஸா, குதிரை நல்ல குதிரையான்னு பார்த்துக்கலாம். அது ட்ரோஜன் ஹாஸா இருந்தால் வில் ரிஜெக்ட் இட். குதிரை நல்ல குதிரைன்னா நாங்கள் ஏன் ஓட்டக்கூடாது, எங்கள் ஊர் குதிரை தானே. அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அவங்க எங்கேருந்து வந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இவ்வளோ நாள் எங்கே இருந்தாலும் அதை பற்றி கூட நமக்கு கவலை இல்லை. இது யங் மேன் வித் கிரேட் ஐடியாஸ். அவர் திரும்பி வராரா, அவரை நிரூபிச்சுக்கிட்டோம். அவர் நிரூபிச்சுட்டா ஒன் மோர் மீட்பர். அவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு, கல்ட் பாலிடிக்ஸ் அண்ட் வாரிசு அரசியல், இந்த இரண்டுக்கும் மாற்றாக ஒரு புது அரசியலை ட்ரை. இட்ஸ் a very brave attempt. let him try. அவருக்கு 42 வயசா, அது இன்னும் நிறைய காலம் இருக்கு. ஒரு 10 வருஷம் அவர் இதெல்லாம் ட்ரை பண்ணி இந்த கலாச்சாரத்தை மாற்றி மக்களை இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்திட்டான்னா வெல்கம். அதுதானே நமக்கு வேணும். பட் அது உண்மையிலே அதை தான் செய்ய போறாரா, அவர் என்ன பண்ண போறாருன்றது காலம் தானே நிரூபிக்கும். நல்லது செய்தார்னா அவரையும் தான் நம்ம வாழ்த்த போறோம்.